Hello. Hi, Jeevita. Hi. Happy birthday. Thank you. This is for you. Thank you. இது கேண்டல் பிரச்சனை எனக்கு நீங்க எதுன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த மாரி. அப்ப நீங்க நல்லா ஒன்றும் விஷ் பண்ணல. நல்லா விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ண போக முடியுது. கேண்டல் தான் பிரச்சனை. இல்ல நீங்க ஒழுங்கா விஷ் பண்ணல. கேண்டிலே இல்ல வேற என்னமோ மேஜிக். செகண்ட் மேஜிக் கேண்டல். ஹாய் ஜீவிதா. ஹாய். ஹாப்பி பர்த்டே. Thank you. சரி ஜீவிதாக்கு இன்னைக்கு 18வது வயசு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு புக்கே கொடுத்துருக்காங்க, gift கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜீவிதாக்கு இந்த gift கொடுத்தவங்க யார்? பாட்டி. பாட்டி. அவங்க தான் கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலாம் சொன்னேன்? ஒரு வாட்டி பண்ணிட்டீங்களா? முடிஞ்சா? தவறா இருந்துச்சுன்னா என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க சொல்லிட்டாங்க தானே. ஸோ இன்னைக்கு கொடுத்தவங்க அவங்க தானே. நீங்கள் சொன்ன பதில் தவறு. தவறு. தவறான விடை. சீரியஸா நீங்க சொன்ன பதில் நான் கேட்ட கேள்விக்கு தவறு. இது நீங்க தவறு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி தவறாக இருந்துச்சுன்னா டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னீங்க. அந்த டான்ஸை பார்த்துட்டு பிற்பாடு தான் யாருன்னு சொல்லுவேன். ஐயோ. ஸோ அல்லமா ஓகே ஜீவிதா, தேங்க்யூ ஸோ மச். அழகாக ஆடினீங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டேன். இன்றைக்கி ஜீவிதாவுக்கு 18வது வயசு பர்த்டே. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த gift கொடுத்துருக்காங்க. ஆமாவா? யார் வந்து உங்களுக்கு இந்த gift கொடுத்தவங்க? நான் தானே. அப்போ நீங்கள் மொதல் யார் சொன்னீங்க? ராங்கா? அப்படிதான் கேட்டேன்.
ஸோ என்னைய கொடுக்க சொன்னவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. பாட்டி தான். பாட்டி தானா? அம்மாவா இருக்க மாட்டாங்க? இல்லை. இந்த அக்காவா இருக்க மாட்டாங்க? இல்லை, அவங்க gift கொடுத்துட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம வர்றது போறது எல்லாம் ஒருத்தவங்க கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ யாரு யாரு? பாட்டி தானா? இவங்களா இருக்க மாட்டாங்க. கன்ஃபார்மாக இவங்க இல்லை. அண்ணனா இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் இருந்தாங்க. இல்லை. 3 படத்தில் ஒருத்தவங்க தான் இவங்க. அந்த அண்ணன் உங்கள் பாட்டி. 3 பேரத்தில் ஒருத்தவங்க. கன்ஃபார்மாக அந்த அண்ணன் இல்லை? இல்லவே இல்லை. ஆமாவா? சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். மெசேஜ் பார்த்துட்டு இது கொடுத்தவங்க உங்கள் பாட்டி தானா இல்லை இங்கே இருக்கிற ஒரு நவரா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? என்னன்னா, தூரத்தில் இருந்தாலும் பாசம் குறையாத ஒரு நபர், உங்கள் நினைவில் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நபர். அவங்க தானா? கரெக்ட் கெஸ். இன்றைக்கி ஜீவிதாக்கு 18வது வயசு பர்த்டேன்னு சொல்லி கொடுத்த நபர் யாருன்னா உங்களோட அன்புள்ள பாட்டி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவங்க வந்து வேறு எல்லையில் இருக்காங்க. பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் கூட அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் மேலே வச்ச பாசம் தூரத்தில் இருந்தாலும் என்றைக்குமே குறையவே குறையாது. ஜீவிதா வந்து இன்னும் நல்ல பிள்ளை. இயற்கையாகவே நீங்கள் நல்ல பிள்ளை. இன்னும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். அம்மா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். அவங்களோட பேத்தி அப்படின்னு என்றைக்குமே அவங்களோட பேரை நீங்கள் இறக்கிடக்கூடாது. அவங்க பேரை நீங்கள் எப்பயுமே காப்பாற்றணும். ஸோ அவங்க எப்பயுமே உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்லி தான் ஜீவிதாக்கு இது கொடுத்தாங்க. ஓகே, ஹாப்பி. தேங்க்யூ பட்டி. இந்தமாரி நீங்கள் செஞ்சு அனுப்புனதுக்கு. எத்தனை பிறந்த நாள் வந்தாலும் வந்து நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாரி மன்னிச்சிருங்க. ஐ லவ் யூ பெட்டி. ஐ மிஸ் யூ. நானும் வந்து கண்டிப்பாக இது டைமுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள போய் பார்ப்பேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. நான் அவங்களும் ஓகே தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ டெய்லி வேலை இருக்கிறதுனால தான் போய் பார்க்கணும். வெளியூர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா பாட்டியை மறக்காமல் போய் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா உங்கள் வரவேற்புக்கு அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. அலோக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பிறநாள் மட்டும் இல்லை, எத்தனை பிறநாள் வந்தாலும் ஜீவிதாக்கு அவங்க கொடுக்குற ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு பரிசு அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.